எக்ஸசைஸ் 2.4 டேய் தம்பி கவனிச்சுக்கோ. 10th சம்மா f of x equal to டேய் இந்த கொடுத்துருக்கு. டேய் மனே இதை ஒய்ன்னு எடுத்துக்கோ. டேய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மோய்த்து பார்த்துக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதை வேணா இங்கிட்டு கொண்டு வா. ப்ளஸ் 4 எங்கிட்ட கொண்டு வந்தா என்ன ஆகும்? -4 ஈக்குவல் டு டேய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x. சரியா? பார்த்துக்க, நிறுத்தியிருக்கேன். எக்ஸு பக்கத்தில் உள்ள நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 என்ன வரும்? 25 ரெண்டு சைடு சேர்க்கணும். y -4 ப்ளஸ் 25/4. ஏய் கவனி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 25/4. இதை வேணா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் வேணா எழுதிக்கோ. சரியா? பார்த்துக்கோ. இதை குறுக்க பெருக்கி சரி பண்ணா என்ன ஆகுன்னு பாரு. சொல்லு. ஒய் 4 4 16 9 வருமா? ரைட்டாடா? பை என்ன வரும்? 4 4 16 -16 25 கழிச்சா 9 தானே வரும். பை 4. இதை வந்து இப்படி எழுதலாமான்னு பாரு. எக்ஸ் ப்ளஸ் 5/2 இப்படி எழுதிக்கலாம்ல. இதை அங்கிட்டு கொண்டு போ. மைனஸ் என்ன வரும்? 9/4. தெரியுதாடா? ரைட்டு. அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன். இதையும் ஹோல் ஸ்கொயரை மாற்றணும் அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். புரியுதான் பார். அவ்வளோதான். கிராஃப் வரையாம அந்த கணக்குக்கு ஆன்சர் கேட்டிருக்கு. இந்த பாரு, ஒரு கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சோம்னா 2 இடத்துல கட் ஆகுது. 2 ஆன்சர் வேற வேற. அப்போ இதுக்கு என்ன டெல்டா ஆன்சர் வந்திருக்குன்னா கிரேட்டர் தன் 0ன்னு அர்த்தம். ரூட்ஸ் ஆர் அப்படின்னு அர்த்தம். ரியல் அண்ட் என்னது டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றது. இதுக்குள்ள படம் இது 2 இடத்துல கட் ஆயிருந்தா அதெல்லாம் படத்தை வச்சு ஆன்சர் சொல்லலாம். ஏய் கிராஃபை வச்சு ஆன்சர் சொல்றது. மேலே படம் அப்படியே மேலே போயிருச்சுன்னா ரியல் சொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். டெல்டா லெஸ் தேன் 0ன்னு அர்த்தம். தர்ஃபோர் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படி எழுதணும்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல வர்றது. இப்படி இந்த இடத்துல 2ன்னு வந்துச்சுன்னா அதுக்காண்டி ஆன்சர் வந்து 2 கிடையாது. 2,2 2 ஆன்சர் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கும். அப்போ டெல்டா ஈக்குவல் என்ன அர்த்தம்? இப்போ நான் சொல்றது புரியுதான்னு பாரு. படத்தை போடாம, இப்போ படத்தை போட்டு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். படம் போடாம நீ ரிசல்ட் கேட்கறான்னா எதை யூஸ் பண்ணிக்கலான்னு பாரு. எதை யூஸ் பண்ணலாம்? டெல்டா யூஸ் பண்ணலாம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்கே கான்செப்ட். அதுக்காண்டி சொல்ல வந்தேன். இப்போ நான் படத்தை அழிக்க போறேன். நீ யோசிக்க வேண்டியது டெல்டாக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் எழுதணும். இது ஈக்குவல் ரூட்ஸ்னு அர்த்தம். ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது நோ ரியல் ரூட்ஸ் எழுதுற அர்த்தம். இல்லை இமேஜினரி ரூட்ஸ் எழுதிக்கலாம். டெல்டாவை பொறுத்து தான் எழுதுறேன். தெரியுதா? அதுதான் இங்கே கேட்டிருக்கு. படத்தை யூஸ் பண்ணாம செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்து பொறுமையா சொல்லு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னடா கொடுத்துருக்கவனே தம்பி? 9 சொல்லு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. டேய் தம்பி, இது ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கோ. ஏ வந்து 1, பி வந்து 1, சி 2. டேய் படம் போடக்கூடாது. ஸ்கெட்சு போடாமல் டெல்டா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் மாதிரி பார்க்குறேன். 1 ஸ்கொயர் மைனஸ் 4. சாரிடா, இங்கே 2 இடமா? 1 மைனஸ் -7 லெஸ் தேன் 0. அப்போ அவனா ஏய் கவனி, இப்போ லெஸ் தேன் 0 அப்படின்னு டெல்டா லெஸ் தேன் 0ன்னு ஆயிடுச்சு. 0வோட சிறுசு. அப்போ என்னது? நோ ரியல் ரூட்ஸ். இல்லைன்னா இமேஜினரி ரூட்ஸ் எழுதிக்கலாம். நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். டேய் அம்மா, இதை எழுதணும் பார்த்துக்க. அதாவது நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னா அது இமேஜினரி ரூட்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க, தந்தாப்புல ஆன்சர் பண்ணிக்க. கொஸ்டினில் பார்த்துக்கோ.
நான் ஏன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன், பின்னாடி வேணா ஆன்சரை பார்த்துக்கோ. சரி தம்பி, செகண்ட் சம் சொல்றான். செகண்ட் சம் பார்த்துக்கோ. y ஈக்குவல் டு மொய்த்து பேசாம 3x. சரி டேய், ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c டெல்டா சி ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac டேரெக்டாக கொண்டு போகிறேன். டேய் டேரெக்டாக கொண்டு போகிறேன். -3 ஹோல் ஸ்கொயர் செஞ்சுக்கிறீங்கள. -4ac 9 + 28 சரியான்னு பார்த்துக்க. 37 greater than 0. The roots are real and distinct ன்னு அர்த்தம். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம். வெவ்வேறானவை அப்படின்னு அர்த்தம். படம் போட்டோம்னா 2 இதில் கட் ஆகிற மாதிரி, அது மேலே போன படம் மாதிரி. படம் போடாமல் சொல்லியிருக்கு. ரைட், தேர்ட் இருக்காடா? அவ்வளோதானா? சொல்லு. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ். சரிம்மா பார்த்துக்க, இது ஈக்குவல் ரூட்ஸ்னு வர்ற மாதிரி இருக்கும், 0ன்னு வந்தாலும் வரும். ஆமாம், y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c 3,3ன்னு ஆன்சர் வர்ற மாதிரி ஒரு -3,-3 அப்படின்ட்டு சி. அப்போ டெல்டா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -4ac பி ஸ்கொயர் ஆர் 6 ஸ்கொயர் -4ac. அப்போ 36 - 36 ஈக்குவல் டு 0. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ஈக்குவல் ரூட்ஸ்னு அர்த்தம். புரியுதான்னு பார். படம் போடாம செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு செஞ்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ணுதா மீட் பண்ணலாம் கேட்குற மாதிரி சொல்லியிருக்கான். இங்க பாரு, இது வந்து நோ ரியல் ரூட்ஸ்னா மேலே போயிடும், அப்படித்தானே? அப்போ இது வந்து இன்டர்செக்ட் ஆகாது. எக்ஸ் ஆக்சிஸை என்ன செய்யாது, இது கட் பண்ணாது. சரியா? இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். நோ இன்டர்செக்ட் எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோ, இல்லை நாட் இன்டர்செக்ட் எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோ. சரி, இதுக்கு வந்து 2 இடத்துல கட் ஆகும். இன்டர்செக்ட் 2 பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னோம்னா என்ன, இன்டர்செக்ட் 2 பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோ. கொஸ்டின் ஆன்சரில் 2 பாயிண்ட்ஸ். இது ஈக்குவல் அப்படின்னா ஒரே இடத்துல தான் கட் பண்ணும், 1 பாயிண்ட்ல தான் கட் பண்ணும். இன்டர்செக்ட் 1 பாயிண்ட், 1 பாயிண்ட் தான், ஆனால் 2 எழுதிக்கிறணும். கொஸ்டினில் பார்த்துக்க, ஆன்சரை பார்த்துக்கோ. இது மேலே இன்டர்செக்ட், நோ நாட் இன்டர்செக்ட்னா மேலே போயிடும் படம், ஒய் ஆக்சிஸில் போயிடும். இது எக்ஸ் ஆக்சிஸில் 2 இடத்துல கட் ஆகும். இது ஒரு இடத்துல தான் வந்து மேலே ஏறும், ஆனால் 2 ஆன்சராக எழுதணும் சொல்யூஷன் எழுதையில. புரியுதா? பார்த்துக்கோ. ஹரி, 6th சம் பார்த்து சொல்லு. மோகித்து கவனிங்கடா. சொல்லு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ். ஆமாம், இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். தமிழில் வந்து இருபடி சமன்பாடுன்றது. டேய் கவனிடா மோகித்து. அப்படின்னா இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2 ரூட் எடுக்கலாம். ஒன்று ஆல்ஃபான்னு எடுக்கலாம், ஒன்று அவன் எடுக்கக்கூடியதை அவன் சொன்னபடி எடுத்துக்குங்க. அதுதான் இங்கே கதை. அவன் சொல்லியிருக்கான் பாரு ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கு. ஒன்று வந்து நெகட்டிவ் அதரா. டேய் நெகட்டிவ் அதர். டேய் ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா ஒன்று என்ன எடுக்கணும், மைனஸ் ஆல்ஃபான்னு எடுக்கணும். ஒன்று அந்த பாசிட்டிவ் எடுத்தோம் நெகட்டிவ் எடுக்க சொல்கிறேன், அதே தான் அப்படி மாற்றிக்கிறேன். ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துக்க. டேய் கவனி. சரி எடுத்துட்டேன். இப்போ எப்பயும் போல் எஸ்ஆர் கண்டுபிடி. எஸ்ஆர்ன்றது -b/a சம் ஆஃப் ரூட், அப்படி தானே? 2 ஆட் பண்ணணும். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் என்னடா தம்பி b/a. இது 2 அடிச்சிடலாமா? அடிச்சா என்ன வரும்? 0 ஈக்குவல் டு -b/a. கிராஸில் கொண்டு போனால் என்ன ஆயிரும்? 0 ஈக்குவல் டு -b. அப்போ b ஈக்குவல் டு, இதுதான் ஆன்சர், இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் கேட்டிருக்கான் போகிறவன், கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சரு. ஒன்று புரிகிற மாதிரி தெரியும், திருப்பி எழுத முடியாது, சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. வெயிட் நெக்ஸ்ட்டு அதில் என்ன ரூட் கொடுத்துருக்குன்னு பாரு. ரெண்டாவது வந்து ரிசிப்ராக்கல் அதர். சொல்லு. த்ரைஸ் அதரா? ஏய் 3 த்ரைஸ் அதர். ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா ஒன்று 3 ஆல்ஃபா. ஏய் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த சென்டென்ஸை வச்சு எடுக்கிறோம். இப்போ எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம்.
ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா இருக்கக்கூடாது. அடுத்து ப்ராடக்ட்டுக்கு வா. அதில் ஆல்ஃபா போயிடுச்சு. ஆன்சர் வந்து பிலே ஏழு அந்த மாதிரி காட்டணும். அதுதான் கண்டிஷன். ஆல்ஃபா பீட்டா காட்டிடக்கூடாது. ஆமாம். என்ன சார் அதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கல அப்படின்னு நினைக்காத. அதில் வந்து 0 நின்றுச்சு, அதனால நான் விட்டுட்டேன். பிசி ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு தெரியும், யோசிப்பேன்னு. இப்போ இதில் ஆல்ஃபா நிற்கிது, இந்த ஆல்ஃபா ரிமூவ் பண்ணணும். அப்போ நான் ஆல்ஃபா ரிமூவ் பண்ணுறது கண்டிப்பாக இது போய் தான் ஆகணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து சி பை ஏ. ஆல்ஃபா இன்ட்டு என்னது 3 ஆல்ஃபா. அப்போ ஸ்கொயர் பண்ணால் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ. இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கோ. இல்லை கீழே இறக்கிட்டு வா. இறக்கிட்டு வந்தோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும்? ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை, இந்த ஆன்சரை எடுத்து இதில் போட்டோம்னா ஆல்ஃபா போயிடும். அவ்வளோ. அப்படி தான் கண்டிஷன் கொண்டு வரணும். என்னத்தையா செஞ்சு வச்சிடாதீங்க. கண்டிஷன் கேட்டிருக்கு 3 இன்ட்டு மைனஸ் பி பை 4a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ. 3b ஸ்கொயர் பை 16a ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ. இந்த கீழே இருந்த ஏ ரெண்டையும் அடிச்சுக்கலாம். இந்த ஏ இந்த ஏ அடிச்சுக்கலாம். ஒரு ஏ மிச்சம் இருக்கு. சரியான்னு பாரு. பி ஸ்கொயர் சி ஈக்குவல் டு கொண்டு போறனா கொண்டு போ. பி ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 16 என்னடா வரும்? சி. இல்லை 3b ஸ்கொயர் சி ஈக்குவல் என்னது? 16 ஏசின்னு ஒரு மடமா? ஒரு ஏ இருக்குல்ல, இப்படி நிறுத்தியிருக்கான்னு பாரு. இல்லை உள்ளே கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு பாரு. உள்ளே கொண்டு வந்திருக்கானா 3b ஸ்கொயர் மைனஸ் 16 ஏசி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஆன்சரை பாரு. எப்படி நிறுத்திருக்கோ அப்படி நிறுத்திக்க. கண்டிஷன் தான் என்னப்பா? இது ஒன்று இருந்துச்சுன்னா ஓகே, பார்த்துக்கோ. இல்லைன்னா உள்ள இழுத்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நிறுத்திக்க. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்க? ரெசிப்ராக்கெல்லாம் 1/n எடுக்கணும். அரே பார்த்துக்குங்க, ரெசிப்ராக்கல் அதான் இருக்கு. தலைகீழி ஒன்று ஆல்ஃபா அப்படின்னா 1/ஆல்ஃபான்னு அர்த்தம். 1/ஆல்ஃபா அப்படின்றது ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அர்த்தம். சரியா? அப்போ எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அடிச்சிடலாம்ல. இப்போ கிராஸில் கொண்டு போனால் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ அல்லது ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த ஆன்சர் நின்றுச்சு. சரி சரி, இரு வரேன். இது அடிக்க முடியாதா? சாரிடா. ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா. சரி, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுக்கு வா. ஏய், ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ அடிச்சிட்டா 1 ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் ஓகே.